மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளன்று நமது சபையிலே வழக்கமான 3 ஆராதனைகள் நடைபெறும். அந்த 3 ஆராதனைகளிலும் தேவன் நமக்கு அருளிய தேவ செய்தியானது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தின்படி இருக்கும். அதனை பற்றிய தெளிவான விளக்கங்களையும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் ஆராதனைகளிலும் நம்மோடு கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்க நமது போதகர் கார்த்திக் டேனியல் அவர்கள் ஆவலாய் இருக்கிறார்கள். விசேஷமாக அன்றைய தினம் நடைபெறும் 3ஆம் ஆராதனையானது அக்கினி அபிஷேக ஆராதனையாக நடைபெறும். அதன் முடிவிலே நோயினாலும் பல்வேறு பிரச்சனைகளினாலும் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருப்பவர்களுக்காக நமது போதகர் கார்த்திக் டேனியல் அவர்கள் எண்ணெய் பூசி பாரத்தோடு ஜெபிப்பார்கள். 3 ஆராதனைகளிலும் தவறாமல் கலந்து கொள்ள இப்பொழுது ஆராதனை ஒழுங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? முதலாம் ஆராதனை காலை 5:30 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:30 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 11:30 மணிக்கும் தொடங்கும். 3 ஆராதனையிலும் தேவ சமூகத்திலே அவர் பிரசன்னத்தை உணர்ந்து தேவனின் அன்பை ருசித்து மகிழ உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பங்கு பெறுங்கள். கர்த்தரின் கிருபையும் மகிமையும் இனிவரும் காலங்களில் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமேன்.